Hello friends, welcome to my channel Hungry Mindset. இந்த வீடியோல நம்ம 4-hour work week in Tamil by Tim Ferriss இந்த புக்கோட 9th chapter பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஆத்தர் இன்கம் ஆட்டோ பைலட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லிருக்காங்க. அதாவது எப்படி உங்களோட இன்கமை நீங்க ஆட்டோ பைலட் மோட்ல மாத்துறது ஆர் எப்படி உங்களோட பிசினஸை நீங்க ஒரு சிஸ்டமா மாத்தி அந்த சிஸ்டம்க்கு நீங்க மினிமம் எஃபர்ட் போடுறதுனால உங்களுக்கு இன்கம் ரெகுலரா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்க கான்செப்ட். இது ரொம்பவே பெரிய கான்செப்ட். ஸோ ஆத்தர் இதை 3 சாப்டரா சொல்லியிருக்காங்க. அதாவது 9th சாப்டர், 10th சாப்டர் அண்ட் 11th சாப்டர். இந்த 3 சாப்டருமே நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்ட் 1 பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஆத்தர் எப்படி ஒரு பிசினஸை இன்கம் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாத்துறது, எந்த மாதிரி பிசினஸை நம்மளால இன்கம் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாற்ற முடியும், பிளஸ் போனஸ் செக்ஷன்ல ஒரு பிசினஸ்க்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்தா நம்ம அந்த பிசினஸை இன்கம் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாத்துறதுக்கு சூஸ் பண்ணலாம். எல்லா பிசினஸையும் நம்மளால அப்படி மாத்திர முடியாது. ஸோ நம்மளுக்கு சில எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் தேவைப்படும். அதை போனஸ் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆத்தர் இந்த சாப்டரை ஒரு ஹோல்சேலரோட ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நார்மல் ஹோல்சேலர் துணிக்கடை வச்சிருக்காங்க. அவங்க ஒரு டிஷர்ட் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்களால 5 டிஷர்ட் விற்க முடியுது. அவங்களோட பர்ச்சேசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். ஸோ ஒரு டிஷர்ட்டுக்கு அவங்களுக்கு 400 ரூபாய் லாபம். அப்ப ஒரு நாளைக்கு அவங்க 2000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த ஹோல்சேலருக்கு இந்த லாபம் பத்தல. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இந்த டிஷர்ட்டை இன்னும் அதிகமா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்ஸை இன்னும் நிறைய ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரீட்டைலர்ஸ்க்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அதாவது 100 ரூபாய் அவரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், 100 ரூபாய் லாபம் வச்சு 200 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நிறைய ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய ரீட்டைலர்ஸ் அவரோட டிஷர்ட்டை திரும்ப திரும்ப வாங்குறாங்க, வித்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு நாளைக்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ஸோ நீங்க பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னா இதுதான் நார்மலா ஃபாலோ பண்ற பிசினஸ் மாடல். பட் இவர் கொடுத்த ஒரு ரீட்டைலர் அவரோட டிஷர்ட்டோட பிரைஸை கம்மி பண்ணிட்டாரு. அதாவது 500 ரூபாய் விற்க வேண்டிய இடத்துல 450 ரூபான்னு சொல்லிட்டு டிஷர்ட் நிறைய சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை பார்த்து இன்னொரு ரீட்டைலர் என்ன பண்ணிட்டாருன்னா 400 ரூபாய்க்கு அந்த டிஷர்ட் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே இந்த டிஷர்ட் 200 ரூபாய்க்கு தான் வருது. ஸோ 400 ரூபாய் விற்கலாம் அப்படின்ற மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் தி டைம் காம்படிஷன்னால டிஷர்ட்டோட ரீட்டைலர்ஸ் அதோட வேல்யூவை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி அந்த டிஷர்ட் 250 ரூபாயில நிற்குது. அப்போ கஸ்டமர் மைண்ட்ல இந்த ப்ராடக்டோட வர்த் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டு அவரோட சேல் கம்ப்ளீட்டா ட்ராப் ஆயிடுது. அவரோட பிசினஸ் க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு போயிடுது. ஸோ இதுதான் நம்ம நார்மல் பிசினஸ் மாடல், நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாடல்ல இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலை நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை நிறைய ரீட்டைலர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு இருக்க எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதாவது அந்த ப்ராடக்ட்டுன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும், அந்த விஷயம் போயிடும். அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க பிசினஸை ஆட்டோமேட் பண்றதா இருந்தாலும் சரி ஆர் உங்களோட இன்கம் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாத்துறதா இருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்க்ளூசிவிட்டியை நீங்க ப்ரிசர்வ் பண்ணா மட்டுமே தான் உங்களால இந்த விஷயத்தை சாதிக்க முடியும். ஏன்னா உங்களோட எக்ஸ்க்ளூசிவிட்டியை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டோட சேல் டிராஸ்டிக்கா கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களோட பிசினஸை நீங்க மேல கொண்டு வர மாதிரி இருக்கும். நீங்க மினிமல் எஃபர்ட்ல சாதிக்க முடியாது. இதே விஷயத்த ஒரு நியூ ரிச் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்களும் டிஷர்ட் செல் பண்ற ஃபர்ம் தான் வச்சிருக்காங்க. பட் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவிட்டிக்காக நாங்க டிஷர்ட்டை பிளைனாவும் செல் பண்ணுவோம், பிரிண்ட் போட்டும் செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட பிரைசிங் நார்மல் டிஷர்ட்டை விட 150 ருபீஸ் அதிகமா வைக்கிறாங்க. அதாவது 650 ருபீஸ் பிரிண்டட் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. கஸ்டமர் கேட்குற பிரிண்ட்டை இவங்க போட்டு தரதுனால இவங்களோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் ஓவர் தி டைம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல இவங்களுக்கு டீசென்டான சேல்ஸ் வருது. இவங்க சேலை பார்த்த நிறைய ரீட்டைலர்ஸ் உங்க டிஷர்ட் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வித்து தரோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பட் இவங்களோட டிஷர்ட்டை இவங்க யாருக்கிட்டையுமே கொடுக்கல. ஒரே ஒரு அவுட்லெட்ல தான் எல்லாருமே வாங்கணும்னு சொல்லிட்டு ரீட்டைல் மார்க்கெட்டையே என்டையரா கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கஸ்டமர் இந்த டிஷர்ட்டை இன்னும் ஈஸியா ஆர்டர் பண்றதுக்காக ஆர் கஸ்டமைஸ் பண்றதுக்காக ஒரு வெப்சைட் மாதிரி ஓபன் பண்றாங்க. அந்த வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், டிஷர்ட்டை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு கஸ்டமரை தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களோட ப்ராடக்ட் அவங்க கையை விட்டு போகாம கஸ்டமரையும் தக்க வச்சுக்கிறாங்க. இப்படி பண்றதுனால அவங்களுக்கு ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட கம்பெனி ஒர்க்கர்ஸ் அதை பிரிண்ட் போட்டு டெலிவரி பண்ணிடுறாங்க. அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட பிசினஸ் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாறிடுச்சு. ஏற்கனவே இருக்கிற பிசினஸை நம்ம ஆட்டோ பைலட் மோடுக்கு மாத்தணும்னா இந்த பிசினஸ் மாடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டு சம் எக்ஸ்டென்ட் இது சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மாடல் தான். டிபெண்ட்ஸ் ஆன் தி காம்படிஷன். சப்போஸ் நீங்க ஒரு புது பிசினஸை ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிசினஸை நம்மளால ஆட்டோ பைலட் மோடுக்கு மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆத்தர் சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிக் அண்ட் அஃபோர்டபிள் அண்ட் ரீச்சபிள் நிஷ் மார்க்கெட்.
நிஷ் மார்க்கெட்னா ஒரு செலக்டட் குரூப்புக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மார்க்கெட். அதாவது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இப்போ ஒரு துணி கடை இருக்குன்னா அந்த கடையில் எல்லா துணியுமே கிடைக்கும் அப்படின்றது நார்மலான துணி கடை. இதுவே அந்த நிஷ் மார்க்கெட்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பிரிண்டட் டிஷர்ட் தான் கிடைக்கும், அது ஒன்லி ஃபார் மென் ஆர் ஒன்லி ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்கன்னா அது வந்து டார்கெட்டட் நிஷ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய குரூப்ல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் பிரித்து எடுத்து டார்கெட் பண்ணுறது நிஷ் மார்க்கெட். ஏன் நிஷ் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா பெரிய மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது நிஷ் மார்க்கெட்ஸ்க்கு வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கும். அதனால நிஷ் மார்க்கெட்டை வந்து ஆத்தர் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் நிஷ் மார்க்கெட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட். ஏன்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் அந்த ப்ராடக்டை வாங்கி அந்த டிமாண்டை வந்து ஃபில் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ராடக்டை வாங்கி வச்சுருவீங்க, டிமாண்ட் இல்லைனா டிமாண்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களோட ஸ்டோரேஜ் ஆர் உங்களோட இன்வென்ட்ரி காஸ்ட் எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு நிஷ்ஷை ரேண்டமாக சூஸ் பண்ணி அதில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட முடியாது. நீங்கள் ஒரு நிஷ்ஷை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நிஷ்ஷில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் அந்த நிஷ் மார்க்கெட்டை விட கன்சியூமராக நீங்கள் ஒரு பாயிண்ட்லையாவது இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களோட கஸ்டமர்ஸ் எந்த விஷயத்துக்காக உங்கள் நிஷ்ஷுக்கு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்மளோட சேனலே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் சேனல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும். இதுதான் வந்து பெரிய நிஷ். இந்த நிஷ்ஷுக்கு வந்து நிறைய சப் நிஷ் இருக்குது. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் புக் மூலமாக ப்ரொவைட் பண்ணலாம், ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணலாம், நியூஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணலாம், ஆர் ஆன்லைனில் இருக்கிற விஷயங்களை ப்ரூஃப்ஸை வந்து நீங்கள் கோரிலேட் பண்ணி ஒரு வீடியோவாக கம்போஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு நிஷ் பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ, புக் எக்ஸ்பிளனேஷன், ஆடியோ புக். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த நிஷ்ஷை சூஸ் பண்ணேன்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் புக்கு படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்த விஷயம் தான், யாருன்னா நம்மளுக்கு ஒரு ஆடியோ புக் போடுறாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும் போதோ ட்ராவலில் இருக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் பண்ணும் போதோ அந்த புக்கை கேட்டுகிட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க்கும் பண்ண மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு நாலேஜும் கெயின் ஆன மாதிரி இருக்கும். அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு தாட் வந்துச்சு. ஓவர் தி டைம் தான் நம்மள மாதிரி இந்த விஷயத்த நிறைய பேர் தேடுவாங்க, ஸோ நம்மளே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நிஷ் மார்க்கெட். நீங்கள் உங்களோட நிஷ்ஷை சூஸ் பண்ணணும். நிஷ்ஷை சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அந்த நிஷ்ஷில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், ப்ளஸ் அந்த நிஷ்ஷில் நீங்கள் ஒரு பாயிண்ட்லையாவது கஸ்டமராக இருந்திருக்கணும். செகண்ட் ஸ்டெப், பிரெயின் ஸ்டார்ம். டு நாட் இன்வெஸ்ட் இன் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் ஒரு நிஷ்ஷை செலக்ட் பண்ண உடனே இந்த நிஷ்ஷுக்கு டிமாண்ட் இருக்குது, நான் அதை ஃபில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உடனே ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கில் இறங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த நிஷ் வந்து எந்த அளவுக்கு ரிலையபிளான நிஷ்ஷு, இந்த நிஷ்ஷோட லைஃப் டைம் எவ்வளவு இருக்கும், நம்மளுக்கு கிடச்சிருக்க டேட்டா வந்து உண்மையான டேட்டாவா, மார்க்கெட்டில் உண்மையில எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது வரும். சில டைம் நீங்கள் 2-3 நிஷ் கூட சூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் நிஷ்ஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆத்தர் இதுக்கு மொத்தமாக 4 கிரைட்டீரியா, அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த 4 கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களோட பிசினஸ் மாடலை ஆட்டோமேட்டடா மாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், மெயின் பெனிஃபிட்ஸ் should be encapsulated in one sentence. அதாவது உங்க ப்ராடக்ட் எப்படி மற்ற ப்ராடக்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அதை ஏன் உங்க கஸ்டமர்ஸ் வாங்கணும் அப்படின்றத ஒரு லைன்ல உங்களால சொல்ல முடியும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஐபாடை லான்ச் பண்ணும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா 1000 songs in your pocket. நார்மலா ஒரு கேஜெட்டை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதோட ஸ்பெக், அதோட கான்ஃபிகரேஷனை சொல்லி தான் இந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி அவங்க காம்படிட்டர் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அண்ட் அதை ஏன் அவங்க யூசர்ஸ் வாங்கணும் அப்படின்றத ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா, உங்களோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயில இருந்து 14000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், என்னடா இது ப்ராடக்ட் காஸ்ட் எல்லாம் ஒரு கிரைட்டீரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க ரொம்ப லோ எண்ட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும், யாரு வேணா அதை வாங்கி விற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா மார்ஜினை கட் பண்ணி உங்க 2 பேர் பிசினஸையும் க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. பட் இதுவே நீங்க ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 3 அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க கொஞ்சம் யூனிட்டை செல் பண்ணாலுமே நீங்க நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். செகண்ட் ஒன், பிரைஸ் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இதை வந்து வாங்குவாங்க. அப்ப உங்களுக்கு கஸ்டமர் ரிலேட்டட் குவரிஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். அதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கம்மியாக இருக்கும், கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக இந்த பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். தேர்ட் அட்வான்டேஜ், ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாக இருக்கும். சப்போஸ் இன் கேஸ் நாளைக்கே இந்த நிஷ் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சம்பாரிச்ச லாபத்தை வச்சு உங்களால் கொஞ்ச நாள் ஓட்ட முடியும். பட் அதுக்குன்னு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வச்சுட்டா அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தனி டீம் தேவைப்படும். ஸோ ப்ரைஸை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் மாடரேட்டா பிரைஸ் வைக்கணும். மூணாவது கிரைட்டீரியா, இந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் டைம்
3 to 4 வீக்ஸ் இதுக்குள்ள தான் இருக்கணும். ஏன் ஆத்தர் இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்றாங்கன்னா, நார்மலான பிசினஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டுட்டு இது எப்போ விற்குதோ விற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு இன்வென்ட்ரி தேவைப்படும். ப்ளஸ் அந்த இன்வென்ட்ரிக்குன்னு அவங்க நிறைய விஷயங்கள் வந்து செலவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதுக்காக அவங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3 to 4 வீக்ஸ் தான் ஆகுதுன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்டை எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அது மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் செல் பண்ணிவிட்டு எந்த இன்வென்ட்ரியோ ஆர் ஸ்டாக்கோ நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்படி பண்ணுறதுனால நம்மளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நெக்லிஜிபிளாக இருக்கும். 4th பாயிண்ட், உங்களோட ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எங்கேருந்து ஷிப் பண்ணுறாங்க, அண்ட் உங்கள் மேனுஃபேக்சர்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது, இதுவே 100 யூனிட்டாக மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எவ்வளோ, 1000 யூனிட்டாக பண்ணணும்னா எவ்வளோ அப்படின்ற காஸ்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4th கிரைட்டீரியா, உங்களோட பிஸ்னஸை வந்து உங்களால் ஒரு FAQல ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். ஆத்தர் ஏன் இந்த ஸ்டெப்பை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஆத்தரோட பிஸ்னஸில், அதாவது ஒரு சப்ளிமெண்ட் பவுடர் செல் பண்ணுற கம்பெனி வச்சுருந்தாங்க. அப்போ அவருக்கு நிறைய FAQs வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து. அதாவது இந்த சப்ளிமெண்ட் பவுடர் சாப்பிட்றதுனால இந்த சைடு எஃபெக்ட் வருமா, இந்த ஃபுட்டு கூட நான் இதை சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால அவரோட டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டீம் மாதிரி ஹையர் பண்ணி இந்த மாதிரி கஸ்டமர் ரிலேட்டட் கொரீஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சாலும் அதில் அவரோட மணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஆத்தர் இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அண்ட் FAQலேயே வர டவுட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். அதாவது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலை, அந்த ப்ராடக்டை நான் இன்வென்ட்ரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலை, அந்த ப்ராடக்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இப்போ ஆத்தர் சொல்கிற பிஸ்னஸ் மாடல் பேர் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்டை இந்த 4 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சூஸ் பண்ணுறதுனால உங்களால் ஈஸியாக உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டை நீங்கள் 3 மெத்தட் மூலமாக சூஸ் பண்ணலாம், ஆர் ஒரு மெத்தட் மூலமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு கூட போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரீசெல்லிங் எ ப்ராடக்ட். அதாவது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் உங்கள் டிமாண்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ராடக்டை வாங்கி அதை கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு ரீசெல் பண்ணுறது. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சொன்ன அந்த 4 க்ரைட்டீரியாவையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக செட்டப் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெல்லிங் தான். ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கிறது தான். பட் இதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அண்ட் லாங் டேர்முக்கு இந்த பிஸ்னஸ் மாடலை நம்மளால் ரிலே பண்ண முடியாது. செகண்ட் மெத்தட், லைசன்சிங் எ ப்ராடக்ட் ஆர் ப்ரைவேட் லேபிளிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி ஏர் கண்டிஷனர் ஆர் டிவிஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை பல்காக மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து பேர் போடாமல் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அந்த ப்ராடக்டில் வந்து அவங்களோட நேமை வந்து போட்டுப்பாங்க. போட்டுட்டு அந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ மேனுஃபேக்சர் யூனிட் வைக்கணும், அந்த ப்ராடக்டை பற்றி இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேனுஃபேக்சர் கிட்டேருந்து பல்காக அந்த ப்ராடக்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அந்த மேனுஃபேக்சர் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வாரண்ட்டி தராங்களோ அதே வாரண்ட்டி அவங்களும் உங்களுக்கு தருவாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ப்ளஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் குவரிஸ், கஸ்டமர் சப்போர்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க்கை வந்து ஒரு BPO கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக் ஏசி. அதாவது அந்த ஏசி வந்து அமேசான் கம்பெனியை வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட்டப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணலை. சைனாவில் இருக்க ஒரு லீடிங் ஏசி மேனுஃபேக்சரர் கிட்ட இந்த ஒர்க்கை வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏசியை மேனுஃபேக்சர் பண்ணி நேம் போடாமல் அவங்க அமேசான் கிட்ட கொடுத்துருவாங்க. அமேசானோட லேபிளிங் செக்மெண்ட்டில் அந்த ஏசி மேலே அமேசான் பேசிக் அப்படின்ற லேபிள்லாம் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு அந்த ஏசியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஏசியோட இன்ஸ்டலேஷன், கஸ்டமர் சப்போர்ட், இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க பேராசோனிக் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லா ஒர்க்கையுமே அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த செட்டப் காஸ்ட்டை அவங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. பட் இந்த அமேசான் பேசிக் அப்படின்ற பேர் இருக்குல்ல, அந்த பேர் வந்து அமேசானுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா அந்த பேரை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் தான் லைசன்சிங் அ ப்ராடக்ட் ஆர் ப்ரைவேட் லேபிளிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தேர்ட் மெத்தட், கிரியேட்டிங் அ ப்ராடக்ட். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும். கேட்கும் போதே ஒரு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இது ஒரு ப்ராடக்டே நம்ம கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் நம்ம பேசல, நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், நம்ம ஏன் இந்த இன்ஃபர்மேஷனை ஒன்றாக்கி ஒரு புக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட். பட் ஒரு புக்கை எழுதுறதுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு டைம் நிறையாவும், உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், ப்ளஸ் அதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும்.
இதோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா யார் நினைச்சாலும் இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக காப்பி பண்ணிட முடியாது. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து யார் வேணால் ஏசி வாங்கி அவங்க பேரை வந்து போட்டுக்கலாம். பட் அதே மாதிரி யார் வேணால் புக்கை வந்து உடனே எழுதிட முடியாது. பட் உங்கள் புக்குக்கு நீங்கள் ரைட்ஸ் அண்ட் பேட்டன்ட் வாங்கி வச்சா மட்டும்தான் உங்களால் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை பொறுத்தவரை இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த புக்கையோ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டையோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் அதிகமாகும். ஒரு தடவை நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை ரீபப்ளிஷ் பண்ணும் போதோ ஆர் இன்னொரு காப்பி போடும்போதோ நீங்கள் வந்து அதே அமௌண்ட்டை வந்து திருப்பி ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அதோட ஃப்ராக்ஷன் ஆஃப் தி அமௌண்ட் தான் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் ஆர் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் நம்ம எல்லார் மனசுலையும் தோன்ற ஒரு காமனான கேள்விக்கு ஆன்சர் தராங்க. நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது அப்படின்றது தான். பட் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கன்சியூமரை விட நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் எல்லாரைய விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 1000 ரூபாய் லாபம் உள்ள ஒரு ப்ராடக்ட்டை மாதம் 100 பேருக்கு நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. கூடவே ஆத்தர் இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால ஒரு மாதத்துக்குள்ளே அக்வயர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து ஒரே மாதத்தில் எப்படி எக்ஸ்பர்ட் ஆகுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் கொஞ்சம் ஸ்பேம்டாக தான் இருக்குது. ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட என் கண்ணில் படலை. ஸோ எல்லாமே வந்து ஷார்ட்கட்ஸ் அண்ட் சில சைட்டோட ப்ரொமோஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட்டுன்னு ப்ரொக்ளைம் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு கிரெடிபிலிட்டி இண்டிகேட்டர் தேவை அப்படின்றாங்க. அதாவது ஸோ ஒருத்தவங்களுக்கு மெடிக்கல் விஷயத்தை பற்றி அதிகமாக தெரியுன்றதுனால நம்மளால் அவங்கள டாக்டர்னு ஒத்துக்க முடியாது. அவங்கக்கிட்ட அந்த எம்டி எம்பிபிஎஸ் அப்படின்ற டிகிரி இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் அவங்கள டாக்டர்னு ஒத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த கிரெடிபிலிட்டி இண்டிகேட்டர் தேவை, எம்டி எம்பிபிஎஸ் மாதிரி. ஸோ ஆத்தர் கொடுக்குற சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு 2-3 ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும். செகண்ட் ஒன், இந்த டாப்பிக்கில் இருக்க டாப் செல்லிங் புக்ஸை வந்து ரீட் பண்ணணும். தேர்ட் ஒன், ஃப்ரீயாக 4-5 செமினார் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா ஒரு போஸ்டர்ஸ் பேனர்ஸ் டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஃப்ரீயாக ஒரு செமினார் எடுக்கணும். செகண்ட் ஒன், நான் இந்த யூனிவர்சிட்டியில் செமினார் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு 2-3 கம்பெனியில் சொல்லி அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரீயாக செமினார் எடுக்கணும். தேர்ட் ஒன், இது ரெண்டுத்தையும் எடுக்கும் போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை சிடி ஆர் டிவிடியாக போட்டு அதை வந்து ஒரு ப்ரொமோஷனல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ஒன் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய சைட்டுக்கு நீங்கள் சில கெஸ்ட் ஆர்டிக்கல் எழுதுறதுனால நீங்கள் இந்த விஷயத்தில் கன்சிடரபிள் நாலேஜில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் மாதிரி அமையுன்றாங்க. பட் உண்மையாக சொல்லணும்னா இந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேம்டு மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியான கண்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ஒரு 3 புக்கை படித்து மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. ஸோ இந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டி இதுதான். இந்த புக்கில் வந்து நிறைய சைட்டோட ரெஃபரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி நிறைய இருக்குது, சின்ன சின்ன டேர் கேம்ஸ் மாதிரி இருக்குது, ப்ளஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சைட்டோட டீட்டெயில்ஸை வந்து உள்ளே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை வாங்கி படித்தா மட்டும்தான் முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ப்ரிஃபரபிளி இந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிங்க. ஸோ ஆப்வியஸ்லி வரப்போகிற சாப்டர்லையும் இந்த மாதிரி சில ஸ்பேம்டு கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம், எது கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த சாப்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்பேம்டு கண்டென்ட்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். தேங்க்யூ. நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழில் அவைலபிளாக இல்லை. தேங்க்யூ ஃபார் யர் டைம். ஹேவ் அ கிரேட் டே. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.